சிம்ம ராசி நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட க்ளோஸ் பீப்புள் சிம்மம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசி. ராசியில ஒரு சிம்மம் ரொம்ப பிடிக்கும். வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. நேரா மூஞ்சி நேரா பேசுவாங்க. சில சமயத்துல கோவப்படுவாங்க, கச்சா பச்சான்னு கத்துவாங்க. விளையாடும் போது கூட கத்துவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கு. பட் சிம்ம ராசிலாம் கால் பண்ணி, "நீ என்ன அஷ்டம சனி போட்டு பயமுறுத்தி விட்ட. வேலையில இப்பவே எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு. நான் கவர்மெண்ட்ல இருக்கேன், அது இருக்கேன், சர்வீஸ்ல இருக்கேன். ஒரு சிலர் வந்து பிஸ்னஸே இப்பவே ஒரு மாறி தான் போயிட்டு இருக்கு. நீ இந்த மாதிரி சொன்ன பிறகு நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவோம், என்ன பண்ணுவோன்னே தெரியல" அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர். ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு என்ன ஏதோ ஆயிடுமா, ஏதோ அப்படி ஆயிடுமா, வேலையெல்லாம் மாற்றலாம்னு நினைக்கிறேன், மாற்ற வேணாங்கிறியா, என்ன பண்ண சொல்கிறேன், கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், கல்யாணமே ஆகலை, ஆல்ரெடி எனக்கு 33, இப்போ போய் சிம்மம், நீ வந்து அஷ்டம சனி, கல்யாணம்லாம் பார்த்து பண்ணுங்க, பார்த்து பண்ணுங்க, பார்த்து பண்ணுனா பண்ணுறதா வேணாமா, அப்புறம் எப்போ குழந்தை, எப்போ நாங்கள் லைஃப்பை பிளான் பண்ணுறது, இப்படி ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் வந்து ஏற்கனவே சில பேருக்கு இந்த கண்ட சனி பார்வையில் சில ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ திரும்பி அஷ்டம சனி இன்னும் ஜாஸ்தியாக இருக்குமா, இல்லை அதை விட கம்மியாக, கேட்ட கேள்வியே தான், இன்னும் அதிகமாகுமா, இல்லை எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் போட்டு அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் எல்லாருக்கும் ஓரளவுக்கு அந்த கன்சோல் பண்ணுற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்கேன். பட் உங்களுக்கு நான் சொல்ல விருப்பத்தை தான், ஒரு ராசிக்கு அஷ்டம சனிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு அஜாக்கிரதையாக இல்லாமல் தான் போதும். அதை தான் நான் டிஃப்ரெண்ட் ஹைலைட் பண்ணி பார்த்துருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. டிசம்பரில் எப்படி இருக்குது அப்படின்னும் நிறைய பேர் கேட்டேன். அட்வான்ஸாக ஏதாவது பண்ணிக்கிட்டா உஷாரா, நிறைய பேர் என்ன மார்ச்சில் தானே வருது, டிசம்பர்லேயே ஏதாவது ஒரு நல்ல டைமாக பாரு அப்படின்னு சொன்னால் கேட்கும்பொழுது நான் பார்த்தேன். அதில் வந்து கேட்டிங்கன்னா என்னென்னா, சிம்மம் சூரியன் வந்து 4 to 5, 4லேருந்து 5க்கு ஷிஃப்ட் ஆகிடுவார். 16th of டிசம்பரில் வந்து 5th ஹவுஸு, 4th ஹவுஸில் சூரியன். சூரியன் வந்து யாரோட இருப்பார்னு கேட்டிங்கன்னா புதனோட இருப்பார். ஸோ புதனோட வந்து சூரியன் வந்து ஒரு 15 days இருக்கார். இது பரவாயில்ல, ஓரளவுக்கு ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ்க்கு இது ஓகே. சனி 7ல் நிவர்த்தி, வக்ர நிவர்த்தியானது. 12ல் செவ்வாய். இதை தான் நீங்கள் ஹைலைட் பண்ணி பார்க்கணும். நம்ம பிளானட்டரி பொசிஷனில் வந்து 6th ஹவுஸில் சுக்கிரனும், 12th ஹவுஸில் செவ்வாயும், 10th ஹவுஸில் குரு வந்து வக்ரம். இந்த காம்போ இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம டிசம்பரில் வந்து இது ஏதாவது பண்ணுமா, என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அப்படி தான் பார்க்கும்போது நமக்கு ஒன்று தோணுது. சிம்மம் 10ல் குரு வக்ர காலம், இந்த பக்கம் 6ல் சுக்கிரன், அவர் தான் லார்ட் ஆஃப் 10, 10 கூடியவனே அவர் தான். இப்போ வேலை விஷயத்தில், வேலை செய்கிற இடத்துல, தொழிலில் செய்கிற முதலீடில் கவனம் கவனம் கவனம். டிசம்பர் மாதம் கூடுதல் கவனம். சூரியன் நல்லா இருக்காரு. ஆனால் சூரியன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வையில் ஒரு பாதி, கார்த்திகை மாதம் வரைக்கும் குருவுடைய பார்வையில் இருப்பார். அப்படியே டிசம்பரில் குருவுடைய வீட்டுக்கே போயிடுவார். அதுதான் டிசம்பரில் வந்து சூரியன் ஷிஃப்டாக. பட் பரவாயில்ல, குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால ஓகே. இருந்தாலும் செவ்வாய் மறுபடியும் அங்கே 12th ஹவுஸ், 12ஆம் இடத்துல செவ்வாய், 6ல் சுக்கிரன், 7ல் சனி. சனி ஏற்கொண்டு பார்வை விழுது. சுபர் பார்க்குறாரோ இல்லையா, அசுபர் நல்லா பார்க்குறாரு உங்கள் ராசியை. அப்போ என்ன ஒரு ஸ்டேட்டஸ் இது கொடுக்குது? நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் செய்கிற தொழில், நீங்கள் படிக்கிற படிப்பு, நீங்கள் இருக்கிற குடும்பம் எல்லாத்தையும் ஒரு விழிப்புணர்வோட ஒரு கவனமாக இருந்தால் எல்லாம் நல்லது. உங்கள் சுய ஜாதகமும் தசாபுத்தியும் வலுவாக இருந்தால் கவலை இல்லை. இதோடைய பாதிப்பெல்லாம் அப்படி ஜஸ்ட் லைக் தட்டா அப்படி தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் உங்கள் பர்த் சார்ட்டில் உள்ள தசாபுத்தியும், உங்கள் பர்த் சார்ட்டில் உள்ள பிளானட்டரி பொசிஷன் என்னங்கிறதா ரீட் பண்ணி நீங்கள் புரிஞ்சு அறிந்து நீங்கள் நடந்துக்கணுன்றது எனக்கு கருத்து. ஸோ 2024 கரியர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, வேலை மாற்றிடலாமா, ஒன்றும் பெருசாக ஸ்கோப் தெரியல. வேலை கிடைச்சிருமா? பொருளாதாரமே 6 மாசமா வேலை இல்லாமல் இருக்கேன். பிஸ்னஸில் கொஞ்சம் அப்படியே மாட்டிகிட்டு இருக்கு, பணம்லாம் மாட்டிகிட்டு இருக்கு. நல்லா எங்கேயோ கொடுத்து நான் மாட்டிக்கிட்டேன். கான்ட்ராக்ட் சைன் பண்ணேன், கான்ட்ராக்ட்ல பேமெண்ட் ரிலீஸ் ஆகலை. பதவி கிடைக்குமா, அது பண்ணுமா, இது பண்ணுமா, இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, நடக்குமான்னு சொல்ல முடியல. பட் வேற எதுவும் மோசமாக நடக்காமல் தடுத்துக்கலான்னு தான் சொல்ல முடியும். சிம்மம் டிசம்பரில் அப்படி ஒன்றும் பெரிய ஒரு சப்போர்ட்டிங்காக தெரியல.